அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய பிரதம மந்திரி திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வருகை தந்து புதிய பாலத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். மகிழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலத்திற்கு நிகராக அருகிலே புதிய பாலம் படகு போக்குவரத்திற்காக கட்டப்பட்டிருக்கின்றது. அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பிரதமர் அவர்களே, பாலம் படகுகள் கடலிலே கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் ராமேஸ்வரம் பகுதியிலே வசிக்கின்ற மீனவர்களுடைய நூற்றுக்கணக்கான படகுகள் இலங்கை ராணுவத்தால் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு இலங்கையிலே கட்டுண்டு கிடக்கின்றது. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இலங்கை சிறையிலே வாடி வதங்கி ஆங்காங்கே செத்து பிழைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கட்டியிருக்கின்ற பாலத்தின் கீழே செல்லுகின்ற படகுகள் பெரும்பாலும் இலங்கையிலே சிறைப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் 11 ஆண்டு காலம் ஆண்ட இந்த காலத்திலே சிறைப்பட்டு கிடந்த படகுகள் போக மீதி இருக்கின்ற படகுகள் நீங்கள் ஆட்சியிலே தொடர்வீர்களே ஆனால் மீதமுள்ள படகுகளும் இலங்கையிலே வசப்பட்டுவிடும். மீனவர்களும் தனது வாழ்வாதாரத்தை இழந்து நின்று விடுவார்கள். எனவே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். படகுகள் மீனவர்களிடத்திலே இருந்தால்தான் நீங்கள் கட்டிய பாலத்துக்கு அடியிலே படகுகள் செல்லும். அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாலத்தை திறந்து வைப்பதற்கு முன்பாக அந்த ராமேஸ்வரம் மீனவர்களிடத்திலிருந்து அபகரித்த படகுகளை இலங்கையிலிருந்து சிறு நாடு சிறு தீவு இலங்கையை கூட இந்த பேரரசால் இந்திய பேரரசால் வலியுறுத்தி பெற்று அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க முடியாமல் நீங்கள் 11 ஆண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பிரதமர்களாக இருந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் படகு இருந்தால்தான் நாங்கள் உங்கள் பாலத்திற்கு கீழே அந்த படகுகளை ஓட்ட முடியும் என்று சொல்லி அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பாரத பிரதமர் அவர்களே, நீங்கள் வருகின்ற 6ஆம் தேதிக்கு முன்பாக சிறையிலே சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இலங்கையிலே வசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற படகுகளை நீங்கள் மீட்டுத் தர வேண்டும். சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழகத்து மீனவர்களை நீங்கள் விடுதலை செய்வதற்கு ஆவண செய்துவிட்டு வாருங்கள். அப்படி செய்தால் நீங்கள் பிரதம மந்திரியாக இந்த நாட்டிற்கு இந்த பகுதிக்கு வருவதற்கு உள மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்பதற்கு காத்திருக்கின்றோம். அப்படி இல்லை என்றால் தமிழக மீனவர்கள் கோ பேக் மோடி என்று சொல்வதை தாண்டி கெட் அவுட் மோடி என்று சொல்லுகின்ற அளவிற்கு தங்கள் நிலையை மாற்றிக்கொள்வார்கள் என்கின்ற உண்மையை சொல்லி 6ஆம் தேதிக்குள் தயவு செய்து மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற படகுகளை மீட்டுத் தாருங்கள். அதே போன்று மீனவர்களை மீட்டுத் தாருங்கள். ஆளே இல்லாத கடையிலே யாருக்கடா டீ ஆற்றுகிறான் என்று சொல்லுகின்ற கதையாக இருக்கின்ற படகுகளை எல்லாம் இலங்கை மீனவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற அரசாங்கம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பாலம் கட்டி தூக்கு பாலம் கட்டி அதனால் என்ன பயன் என்று தமிழக மீனவர்கள் கேட்கின்றார்கள். எனவே உரிய நடவடிக்கை எடுங்கள். படகுகளை மீட்டுத் தாருங்கள், மீனவர்களை மீட்டுத் தாருங்கள் என்று சொல்லி உடனடி நடவடிக்கை தேவை தேவை என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். உள்ளக்காடு விபி செல்வகுமார், அமைப்பாளர், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி.